இருக்க கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிர வேணும் என்று நீங்க பறையோசை அடிச்சிட்டு வாங்க அப்படின்னா என்ன தெரியுமா? பூவு பிஞ்சினா நீ என்ன நினைச்ச? பூவுன்னு சொன்னா அண்ணாருக்கு ஒரு மரம் மரம் இருக்கு பத்தியா? மரம் இருக்கு. வேப்ப மரமோ மாமரமோ ஆமா எந்த மரமா இருந்தாலும் அங்க இருக்குமே பூவும் பிஞ்சும். அது புளிய மரம்யா. புளிய மரமா? அதான் இதுக்கு புளியங்குடின்னு பேரு. வர வர கண்ணே பிடிக்க மாட்டேங்குது. அப்படியா? கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய மாட்டேங்குது. எட்டி நிக்க பொம்பளை மத்திரம் கண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த கண்ணை பிடிங்க உன் கையில கொடுக்க வேண்டாம். அதுதான் நீ தவறா நினைக்க. எனக்கு எட்டுன்னு பார்வை கிட்டத்து பார்வை பிடிக்காது. அப்ப கிட்ட பொம்பளை விட்டுட்டு எட்டி ஆம்பளை விட்டா தெரியுமா? அது எப்படி அங்க ஆம்பளை தெரியும்? கிட்ட நிக்க பொம்பளை தான் தெரியும். அப்ப அது கண்ணு கோளாறு கிடையாது, உங்க மனசு கோளாறு. அதுதான் கிடையாது, கண்ணு வந்து அப்படி பாக்கும். தாத்தா அப்ப எட்டி இடத்துல ஆம்பளை நின்னு கிட்டத்துல பொம்பளை நின்னா எப்படி தெரியும்? அவன் கிட்ட நிக்க பொம்பளை தான் தெரியும். அதானே உனக்கு அப்ப பார்வையில குறை இல்ல. சரி உன் கண்ணுல குறை இல்ல, உன் மண்டையில தான் குறை இருக்கு. அப்படியா? அதனால உன் மனசும் குறையா இருக்கு. சரி இருக்கட்டும். அப்ப பூலகத்துல போய் சரி பறைவாசி அடிக்கணும்னு சொன்னா பூவு பிஞ்சினா மரத்துல பூக்கு பாரு, அந்த பூவு இல்ல. ஒரு பெண்ணா பிறந்தவள் தன் வயத்திலே சுமக்கக்கூடிய 40 நாள் கற்போம், அதைத்தான் பூவு என்பார்கள். பிஞ்சின்னு சொன்னா பிறந்த குழந்தை, காயின்னு சொன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளு, கனின்னு சொன்னா நம்ம கட்டக்காரர் மாதிரி, கனியிலே கனிந்த கனி நம்ம குடத்துக்காரர் மாதிரி, பழுத்த பழமும் பழுத்த வானாலும் அதெல்லாம் இருந்து இந்த உலகத்துல என்ன செய்ய போகுது? அது மட்டும் பழுத்து உதிரணும்னு பறைவசை அடித்து விட்டு வாரும். எனக்கு 74 வயசு ஆகுது. 74? ஆமா. விடிஞ்சா 75. விடிஞ்சா 75 பிறகு. ஆமா. அப்படி இருப்பதனால நீர் இப்படியே பறையோசை அடிக்க வேணும் என்று சொல்ல சொன்னபோது ஆட்டு வண்டி சம்மதி, ஆட்டு வண்டி சம்மதி, தெய்வத்திரு வள்ளுவர் வெள்ளையான மீதிலே ஒத்த முரசடு பூலோகம் தன்னதி பறையோசை அடிப்பது, பறையோசை அடிப்பதற்கு பறந்து ஓடி வாரா, பறையோசை அடிப்பதற்கு பறந்து ஓடி வாராரு. பூலோகம் வந்தல்ல ஒத்த முரசடு வெள்ளை யானை மீதிலே அமர்ந்து கொண்டு வள்ளுவரோ பூலோகம் வந்து ஒரு தட்டு தான் தட்டினார். அதுக்குள்ள அங்க யார் வாரா? மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வருகின்றார். நாரதர் கலக வைத்தா நன்மையிலே முடியும் என்பார்கள். அப்பேற்பட்ட நாரதர் பூலோகம் வந்து இந்த வள்ளுவர் ஆண்டவன் சொன்னபடி சாபத்தை தான் கொடுக்க சொன்னார். கோபம் வந்தா தான் இவர் சாபத்தை கொடுப்பார். ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? செவிட்ல ஒரு குடுப்பு கொடுத்துட்டு ஒரே ஓட்டம் ஓடி. சும்மா நிக்க ஆளை செவிட்ல கொடுத்தா உன்னை விட்டுருவாங்களா? உன்னை வாடி விரட்டி வந்து அடிச்சு சங்க திருவிடுவாரு. திருவி அவன் நக்கைய பிதிக்கிடுவாரு, நக்கைய உளிவிடுவாரு. ஆமா சரி. ஒரு ஆளுக்கு இடைஞ்ச வரணும்னா என்னய்யா நீ சொல்லுவது கூட சில பேரு கொஞ்சம் திடமா உள்ளவன் தான் பின்னால அடிக்கணும்னு வருவான். ஒரு மாதிரி சோம்பேறி பட்டா அடிச்சிட்டு போறாம்னு விட்டுருவான். இன்னும் ஒரு நல்ல யோசனை இருக்கு. என்ன யோசனை? இந்த செல்ல வச்சு வீடியோ எடுக்காங்க பாரு, அவங்க செல்ல புடுங்கிட்டு ஓடிடணும். அப்படி சொல்லி அவங்க செல்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது புடுங்கிட்டு ஓடனா எப்படி வரும் தெரியுமா? கோவமா வரும். ஏ அப்பா ஏரி மலையா வெடிச்சிருவாங்க. ஆமா செல்லையா பிடிக்கிட்டு போற அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போன் அவ்வளவு முக்கியமா இருக்கு. மொபைலுக்கு அவ்வளவு பவர். பிறவே சரி. அதனால இந்த வள்ளுவருக்கு நீங்க வீடியோ எடுங்க, சும்மா சொன்னேன். அப்ப இந்த தெய்வ திரு வள்ளுவராகப்பட்டவர் கோபம் கொண்டு இவர் பறையோசை அடிக்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? சின்னம் திரு பிள்ளைகளை வரவழைத்து அழைத்து, ஏ தம்பி என்ன இங்க வா, இறங்க வா தம்பி, நீந்தா வேண்டு போட்டவங்க வா. தாத்தாவுக்கு ஒரு பெரிய கல் இருந்தா ஒன்னு எடுத்துட்டு வா. கல் எடுக்கும்போது பார்த்து எடு. எடுத்துட்டு வாங்க. பரவாயில்ல, கல் என்னதான் நல்ல வசமாத்தம் பிறக்குதான். தாத்தா மண்டையில போடடா. தாத்தா மண்டையில போடு. என்ன எப்ப கொல்லுவோம் நிக்காவ. தாத்தா தலையில போடு. என்ன எப்ப
கொல்லுவோம் நிக்காக. ஏ தம்பி என்ன பரவாயில்ல, நீ அக்கா மேல பாசமா தான் இருக்க. இந்த கல்ல தலையில போட்டு சொன்ன உடனே கல்ல எடுத்துட்டு வந்துட்டான் பாத்தியா? என்ன கொன்னுட்டு நல்ல தோசையும் முச்ச போயிருந்தீங்க நிக்காக. அம்மா நீ போன அன்னைக்கு எனக்கு பயிறு தான் சரி, மாவு தான் சரி, எனக்கு முறுக்கு தான் சரி, புது சட்டை தான், புது சேலை தான் சரி, பாவநாசம் போவலாம், ஆமா குச்சாலம் போவலாம் சரி, ஒரு வாரம் உன் வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. 10,000 ரூபாய் எடுத்துட்டு போகணும். எதுக்கு? உங்க பலகாரத்தை திங்கணும், ட்ரெஸ் எடுக்கணும். சும்மா எந்த பேரும் ஜாவான் ஓசையில நீ ட்ரெஸ் வாங்கிட்டு போ அலைவியோ. என்னதான் இருந்தாலும் அந்தந்த காரியத்துக்குன்னு சாப்பிடக்கூடிய சாப்பாடே வேற. அப்படியா? ஆமா. நான் செத்தம்னா உனக்கு ருசியா இருக்கும் சாப்பாடு. வேற கல்யாண வீடுன்னு அது ஒரு ருசி. நான் சொல்லுவேன். நீ போன அன்னைக்கு பிற அது ஒரு ருசி. செத்தாலும் லேசிலையா ஜாவன். எப்படி? என்ன தெரியுமா? என்ன? 10 ரூபா பத்திரத்தை வாங்குவேன், 50 ரூபா பத்திரத்தை. சரி. அச்சங்குன்றத்துல இருந்து என் பேத்தி வருவா. வந்தான்னு சொன்னா வரும்போது எந்த பலகாரத்தையும் கூடாத, ட்ரெஸ் எடுத்து கொடுக்காத, ராமராஜன் கூட்டு போவாத, கூட்டு போவாத அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிடுச்சாவன். ஏ தாத்தா, நீ என்னதான் எழுதிட்டு போனாலும் நீ செத்த அன்னைக்கு ஆட்சியை நான் கைக்குள்ள போட்டுக்கிடுவேன். நான் செத்தனால உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதான் சொன்னமல மாவு முறுக்குன்னு. இந்த தோசைக்கும் மாவுக்கும் என்ன ஜாவ சொல்லி இவ்வளவு பெரிய மனுஷனே. அது ஒரு டேஸ்ட். அப்படியா? சரி, நான் என்னைக்கு போறேன்னு அன்னைக்கு வந்து சொல்ல உனக்கு ஆயுசு இருக்கட்டும். நான் சொல்லுவேன். சரி, உனக்கு சாவுன்னு சொல்ல உனக்கு ஆயுள் ரொம்ப கெட்டி. ஆமா, அதான் உனக்கு ஒண்ணுமே செய்யாது, நீ பயப்படவே வேண்டாம். பயப்பட தேவையில்லை. பெறவே சரி இருக்கட்டும். ஆனாலும் ஒண்ணு காரியம் இருக்கு. என்ன? செத்தவங்க நம்ம உயிரை கடவுள் எடுக்கும் போது அந்த யமதர்மராஜா ஒரு நூல் இலையில தான் நம்ம உயிரை எடுப்பாராம். சரி. அந்த நூல் இலையில உயிரை எடுக்கும் போது அந்த நூல் அந்த விழுந்துட்டுன்னு வைங்க. சரி. அவங்க தான் மறுபிறவி இல்லாம இந்த பேயா அலைதாங்க பாரு. பேய் பிசாசா அலைதாங்களே. அந்த நூல் அந்து போச்சுன்னா பேய் பிசாசா வந்துருவாங்க. நூல் இலை அந்து விழலைன்னா நமக்கு அடுத்த பிறவி இல்ல, நம்ம தெய்வ பிறவி ஆகிருவோம். ஆனா எங்க தாத்தா எல்லாம் முக்குக்கு 300 பேயா வருவாரு. பேயா வந்தாலும் முத ஒன்னதான் பிடிப்பேன். அவர் செஞ்ச பாவத்துக்கு நான் ஒன்னதான் பிடிப்பேன். முதல்ல வந்து பிடிப்பியா? அவர் அடுத்த பிறவியில நாயா பிறப்பாரு. யாரு? நான் ஆனாயா பிறப்பேன், நீ பொட்ட நாயா பிறப்பியாரு. ரெண்டு பேரும் திருத்தருவா. அந்த பிறவிக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்யா. நான் நாயா பிறக்கிறது சரிதான். நான் ஆனாயா பிறப்பேன், அவர் பொட்ட நாயா பிறப்பாரு. சரி. உனக்கு அது ஒரு ஆசை? ஆமா, எனக்கு ஒரு ஆசை தானே. நீ என் கிட்ட வருவேன்னு வை, உன்னை ஆரம் கட்டி எந்த ஆத்துக்குள்ளேயும் போட்டு வந்துருவேன். அப்படியா? ஆரம் கட்டினாலும் நான் நிக்க மாட்டேன். நிக்க மாட்டியா? ஆமா. நீ என்ன தெரியுமா? புளிய மரத்துல கொஞ்சம் உன்னை நச்சுன்னு அரைஞ்சிருவேன். ஆணிய ஆணி அடிச்சாலும் ஆச்சிட்ட போய் கேப்பேன். அப்படியா? ஆமா, தாத்தா உடம்புக்குள்ள இருப்போம்ல, உடம்புக்குள்ள இருக்கும்போது நீ கட்டிங்க கேப்ப நான் குடிக்க முடியுமா? ஆச்சி தாத்தா தண்ணி அடிப்பாருல, ஒரு குவார்டர் வாங்கிட்டு வா. தாத்தா, அப்போ நீ போன எனக்கு கட்டிங் இருக்கும். ஆமாயோ, நாமளா உடம்பு வந்திருக்கேன். பரவாயில்ல. அதனால அவ பதறி போய் நம்ம வீட்டுக்காரர் வந்திருக்காருன்னு சொல்லி ஓட்டர் வாங்கி கொடுப்பா, கோயில வாங்கி கொடுப்பா, சுருட்டு வாங்கி கொடுப்பா, இருட்டு வாங்கி கொடுப்பா. அவன் பாட்டு கப்பு கப்புன்னு அடிக்கலாம். பரவாயில்ல. ஆனா உன்னையாவது விட்டுருவேன். இந்த குடத்துக்காரர் இருக்காரு பாத்தியா? விடவே மாட்டேன். மல்லாக்க போட்டு மலர்த்தி மேல போய் படுத்துக்கிடுவேன். சரி. அப்ப இந்த தெய்வ திரு வள்ளுவராக என்னையா சின்னம் திரு பிள்ளைகளை வரவழைத்து அழைத்து, எப்பா ஏ தம்பி அண்ணா நிக்கார் பாரு ஒரு ஆளு. ஆமா, ஆளு. வெள்ளை யானையிலே வெள்ளை தாடியின் தலை முடியுமா? ஆமா. அவர் ஒரு கிறுக்கன், அவர் ஒரு மெண்டலு, அவர் ஒரு லூசு, அவர் ஒரு பைத்தியம், அவர் ஒரு கோட்டிக்காரன். அவனை புலகத்தை விட்டு நீங்க அடிச்சு விரட்டுங்கன்னார். ஆமா, அவன் ஒரு வட்டு. ஆமா. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ள மாதிரி வள்ளுவர் இடத்திலே சொன்ன உடனே சின்னஞ்சிறு பிள்ளைகள் கல்லம் கட்டியுமாகவே எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள். வள்ளுவருக்கும் அடித்த அடிகளை பொறுக்க முடியாமல் நாவு தடுமாறி பறை ஓசையவே மாத்தி அடிக்கின்றார். அவர் எப்படி அடிக்க சொன்னார்? பூவிருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்துகிறணும்னு பகவான் அடிக்க சொன்னார். ஆனால் வள்ளுவரோ எப்படி அடித்தார் தெரியுமா? சாமி பூவோதிர பிஞ்சோதிர, பூவோதிர பிஞ்சோதிர, காய் உதிர கனி உதிர, அந்த உதிர்க நல்ல உதிர்க ஐயா உதிர்க. வள்ளுவர் பறை ஓசை
பூவிலையும் போகுது பிஞ்சிலையும் போகுது காயிலையும் போகுது கனியிலையும் போகுது 40 நாள் கர்ப்பமும் அழிந்து போனது பிறந்த 6 மாத குழந்தையும் ஆண்டு போனது மணவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு இன்னைக்கும் பாருங்க சில நாள் பேப்பர்ல போட்டிருப்பாங்க மரக்கோலத்தில் மாப்பிள்ளை இன்னைக்கு பிணக்கோலம் என்ன நடந்துச்சோ தெரியல அவருக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு விதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு இன்னைக்கும் பேப்பர்ல போடுறாங்க பாத்தீங்களா அத மாதிரி மணவட மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு கீழே வீட்டு சின்னாத்தா போனா மேல வீட்டு பெரியாத்தாலும் போறா அவ எதுக்கு போற வேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியல ஏன் போக முடியல ஊர்ல இருக்கிறது வரைக்கும் ஊர் புறணி பேசுனா சரிதானே கைலாசத்துல போய் பேச ஆளு வேணும் பாரு வேணும் அதனால அவளை சேர்த்தே கூட்டிக்கிட்டு போறா சரிதானே சரிதானே ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்கும் அன்னையில இருந்த உயிர் சேதங்கள் வந்தது ஆமா பிச்சு புடிங்கிட்டு போகுது உலகத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரே பிணச்சுமையா இருக்கு ஆமையா அப்ப பூமாதேவி கைலாசம் ஓடி வந்து ஆண்டவனே பகவானே நான் உயிர் சுமையே குறைக்க சொன்னேன் ஏயா குறைக்க சொன்னேன் எனக்கு பிணச்சுமையா அதிகமாச்சு குறைக்க சொன்னேன் சொன்னேன் ஆனா எனக்கு பிணச்சுமையோ அதிகமாகி விட்டது உலகத்துல பிணச்சுமை அதிகமாகி விட்டதானா இந்த காலம் இருக்கத மாதிரி அப்ப உள்ளவங்களுக்கு எரிக்கவும் தெரியாது பிழைக்கவும் தெரியாது திடீர்னு எல்லாம் ஆண்டு மடிந்த உடனே மையம் என்று சொன்னா பிணம் அந்த மையத்தை எல்லாம் சேர்த்து ஈசானிய மூலையிலே வடகிழக்கு திசையிலே கொண்டு போய் அந்த மையத்தை குமித்தார்கள் அதுக்கு பேருதான் மையானக்கரை சுட்டாங்கன்னா அதுக்கு பேரு சுடுகாடு அதுக்கு பேரு இடுகாடு அப்ப இந்த பூலகத்திலே உள்ள பிணத்தினுடைய சுமை தாங்க முடியாம பூமாதேவி கைலாசம் ஓடி வந்தார் ஆண்டவனார் இடத்திலே அழுது புலம்பினார் நான் உயிர் சுமையை குறைக்க சொன்ன ஆண்டவன் ஆனா எனக்கு இன்னைக்கு பிணச்சுமையோ அதிகமாகி விட்டது கொஞ்சம் நீங்க குறைச்சு தாங்க இந்த மனிதர் எல்லாம் உயிரோட இருந்தாலாவது ஒரு ஆளுக்கு உடம்பு நல சரியில்லைன்னு வைங்க ஒரு ஆட்டோவை வரவழைத்து கூட ஒரு ஆளும் போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் 2 ஆளா போயிட்டு 2 ஆளா வீட்டுக்கு வந்துடலாம் அதே ஒரு ஆளு இறந்த பிணமாகிட்டார்னு வைங்க அவரை தூக்கி சுமக்கவே முடியாது அதான் சொன்னாங்க அந்த காலம் எப்படி தத்தைக்கா புத்தைக்கா நாலு தத்தைக்கா புத்தைக்கா நாலு நானே நடக்கையில 2 காலு உச்சி வளக்கையில 3 காலு ஐயோ ஊருக்கு போகையில 10 காலு அவருக்கு ஊருக்கு போகையில 10 காலு உச்சி வெளுக்கையிலே 3 காலு ஊருக்கு போகும்போது 10 காலோடு போவாராம் அப்படின்னா என்ன தெரியுமா ஒரு பிள்ளையாகப்பட்டது பிறந்து வளரும் போது ஒரு வயசு இல்லைன்னா ஒரு 6 மாசம் 6 மாசம் வரைக்கும் தவண்டு விளையாடும் 2 காலை முட்டி போடுவான் 2 கைய ஊனுவான் 4 காலால தவண்டு விளையாடுவான் அதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு தானே நடக்கையில 2 காலுன்னா அதே பிள்ளை
இன்னைக்கு நடக்கக்கூடிய பலன் வந்துட்டுன்னு வைங்க. சரி. 2 வயசு 1 வயசுக்குள்ள 2 காலால எழுந்திரித்து நடக்க ஆரம்பிக்கும். அதான் தானே நடக்கையில 2 கால் சரியா போச்சா? சரியா போச்சு. உச்சி விளக்கையில 3 காலுன்னா அப்படினா என்ன? சாகக்கூடிய நாளையில ஆண்டு அனுபவித்ததுக்கு பிறகு சரி காலெல்லாம் நடக்க முடியாம கை காலெல்லாம் நடுங்கும். நரம்பு தளச்ச மாதிரி வந்துரும். தோலெல்லாம் சுருங்கி சரி முள்ளி பிடிக்க சதை இல்லாம இருக்கும். அப்ப அவர் கையில ஒரு ஊன்றுகோல் வேணும். கம்பு இருந்தா தான் தாத்தாவுக்கு தெம்பே வரும் பாத்துக்கோ. அதான் உச்சி விளக்கையில 3 கால் சரியா போச்சா? சரியா போச்சு. ஊருக்கு போகும்போது 10 காலுன்னா அப்படினா என்ன? அதே ஆளு இறந்த பிணமாகிட்டார்னா அவரை தூக்கி செமக்க 8 காலும் 4 ஆளு வேணுமா? 4 ஆளு 8 கால் வேணும். அப்படின்னா என்ன தெரியுமா? எப்படி? அவரை பல்லாக்குல தூக்கி வச்சு சரி அவரை மையான கரைக்கு கொண்டு போகணும் பாரு. ஆமா. பல்லாக்குல படுத்துக்கிறவருக்கு 2 காலு. ஆமா. 4 முக்குக்கும் 4 ஆளு. சரிதான். 4 ஆளுக்கும் 8 காலு 8 2 10ஓட போவார். ஆமா. போகும்போது யார்கிட்டயும் பேச மாட்டாரு. யார்கிட்டயும் பேச மாட்டாருன்னா கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்க மாட்டாரு. நீ கெட்ட வார்த்தையே போட்டு ஏசினாலும் எந்திக்க மாட்டாரு. ஆமா. என்ன வார்த்தை கேட்டாலும் கேட்க. அவ்வளவு ரோசத்துல கம்முன்னு படுத்திருப்பாரு. ஆமா. கம்முன்னு படுத்திருப்பாரு. ஆனா அந்த ஊருக்கு போனா திரும்பி வரவே முடியாது தாத்தா. ஆமா. அதுக்கு மாத்திரம் போயிட்டு வர மாட்டாரு. அதுக்கு டிக்கெட்டே கிடையாது. போகத்தான் டிக்கெட், வரது கிடையாது. ஆமா. ரிட்டர்ன் கிடையாது. ஆமா. ரிட்டர்ன் கிடையாது. போனதுதான். அப்போ அதனால ஆண்டவா பரம்பொருளே ஐயா இப்ப ஏற்பட்ட பெணச்சுமைய நீங்க குறைச்சு தாங்க. ஆமா. ஏ பூமாதேவி என்னையா நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம் வேண்டாம். நானே உனக்கு நாளை ஒரு காலம் பெணச்சுமைய நான் குறைச்சு தாரேன். ஆமையா. ஆண்டவா நீங்க எப்படி குறைத்து தருவீங்க? தாய பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன். பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன். உன் பெணச்சுமைய உனக்கு குறைச்சு தாரேன். தாய மடலையாக உலகில் பிறக்க போறேன். ஓ மாயான சுருதியே காத்து தாரேன். ஏய் சுடலையாக வந்து பிறக்க போறேன். அம்மானம் பிறக்க போறேன். ஓ சுடுகாட்டே காத்து தாரேன். பிறக்க போறேன். பிறக்க போறேன். ஏ ஓடக்கர மாயாண்டியும் பிறக்க போறேன். உடமைகளை உனக்கு காத்து தாரேன் என்று ஆண்டவனும் சொன்ன போது ஏ பூமாதேவி நாளை ஒரு காலத்திலே நானே ஒரு பிள்ளையா பிறந்து இறந்த பிணங்களை எல்லாம் நானே உனக்கு குறைச்சு தாரேன். அப்படி என்று பூமாதேவிக்கு ஆண்டவன் வாக்கு கொடுக்க பார்வதி ஒரு ஓரமா நின்னு இதை கேட்டுக்கிட்டே நிக்க. நம்ம ஆண்டவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு சிறிய குழந்தை வரம் கேட்டோம். இந்த ஆண்டவன் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. பூமாதேவிக்காக இவரே உலகத்துல ஒரு பிள்ளையா போய் பிறக்கம்னு சொல்லுதாரு. இந்த ஆண்டவனை நாம சும்மா விடக்கூடாது. ஆண்டவா உமக்கு செய்த பாவத்தை தீர்க்கத்தானையா நான் எனக்கு ஒரு பிள்ளைய கேட்டேன். எனக்கு தாங்கள் இல்லை என்று சொல்லி விட்டீர்கள். நீர் எங்கெங்க உலகத்திலே பிள்ளையா பிறந்தாலும் அங்கங்க உமக்கு தாயாக நான் பார்வதி கண்டிப்பாகவே வந்து பிறப்பேன். நீர் பிள்ளையா பிறந்தா உமக்கு நான் தாயாகவே வந்து பிறப்பேன். பார்வதி நீ எப்படி பிறக்க போற? ஐயா பிள்ளையாக உலகில் பிறந்திரான பேச்சியாக வந்து நான் பிறப்பேன். நீங்க மடலையாக உலகில் பிறந்திரான ஏய் மாயான பேச்சியா நான் பிறப்பேன். ஏ ஓடக்கர சுடலையா பிறந்திரான நீங்க பிறந்திரான சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன். பிறந்திரான நீர் பிள்ளையா பிறந்தா நான் பேச்சியா பிறப்பேன். நீர் மதலையா பிறந்தா நான் மாயான பேச்சியா பிறப்பேன். ஓடக்கர சுடலையா பிறந்தா உமக்கு நான் சுடுகாட்டு பேச்சியா பிறப்பேன். எரியும் பிணத்தை எடுத்து
எடுத்து உங்க வாயில கொடுத்தாத்தான் உமக்கு நான் செய்த பாவம் எனக்கு தீரும் என்று பகவானுக்கு பார்வதி வாக்கு கொடுக்க அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார். என்ன செய்கிறார்? இந்த பார்வதி சொல்வதிலேயே எந்த தவறும் இல்லை. நமக்கு செய்த பாவத்தை தீர்க்கத்தானே இவன் ஒரு பிள்ளை வரம் கேட்கிறார். இப்ப ஏற்பட்ட பார்வதிக்கு பிள்ளை கொடுக்க வேணும் என்று எம்மாயே பார்வதி உனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேணும் கேளம்மா. சொல்லம்மா. எனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேணும் தெரியுமா? எப்படி ஐயா? சாமி என்னை 8 நாளைக்குள் என்னை 8 நாளைக்குள் ஒரு 2 பிள்ளை எனக்கு நாம் அடியில் வைத்து விளையாட அதலை ஒன்னு எனக்கு கொஞ்சி விளையாட குழந்தை ஒன்னு எனக்கு நான் சிரித்து விளையாட சிரித்து விளையாட சிசுவு ஒன்னு எனக்கு கை குழந்தை எண்ணி 8 நாளைக்குள்ள உனக்கு வேணுமானா ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பதற்கு பூலோகத்து பெண்கள் தவம் இருக்கிறாங்க. அதை போலவே நீ பார்வதாதேவியும் நான் சொல்லுவதை போலவே தவம் இருக்க வேண்டும். ஆண்டவா நான் எங்கே தவம் இருக்க வேண்டும் சொல்லுங்கள் ஐயா. ஆடியம்மா பார்வதி ஆடியம்மா பார்வதி வார்த்தை ஒன்றை சொல்ல மணலை வேணுமா மறிகிட்ட வயிறுக்க குழந்தை ஒண்ணு வேணுமா கொடியத்த வயிறுக்க கைலாச வாசலில் வடக்கு வாச கோட்டையில் ஆயிரங்கள் வந்தவர் ஆதிசக்தி வந்தையா 1000 சரவிள நாளான நாளையில் நீ நல்ல வெள்ளிக்கிழமை என்று குளித்து நீராடி ஈரத்துயில் கலையாமல் நீ எடுத்த முந்தி புளியாமல் 1000 மண்டபத்திலே வந்தையானால் 1000 சரவிளக்கு அணியணியா எரியும் 300 சரவிளக்கு முழுமுழுனு எரியும் பார்வதி. அதிலே 32ஆம் தூணிலே தங்க தூணுக்கு முன்னாலே தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும். அதிலே மண்டி போட்டு மடியேந்தி நின்னையானா நீ கண்களை மூடணும் கடவுளை நினைக்கணும் முத்து போல் 3 பொறி முழுமுழுனு விலகும் பார்வதி. சேர்த்து பிடித்தா சிசுவு வந்து பிறக்கும் பிடித்தா உனக்கு குழந்தை பிறக்கும் போ என்ற ஆண்டவன் வாக்கு சொல்லியே பார்வதிக்கு வரத்தை கொடுக்க பிள்ளை மீது உள்ள ஆசையை கொண்டு அவள் எங்கே வருகின்றார் தெரியுமா? சாமி ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி அரணாரோட சொல்ல கேட்டு நாளான நாளையில் நல்ல வெள்ளிக்கிழமையிலே குளித்து மெல்ல நீராடி போல வண்ண பட்டுடு கோமதியா பார்வதி கைலாச வாசலில வடக்கு வாச கோட்டையில 1000 மண்டபத்தில் ஆதிசக்தி வாரா 300 சரவிளக்கு பொழுது எரியுதை 400 சரவிளக்கு
வண்டு போலவே வடிவங்களை கொண்டு தூண்டாத மணி விளக்கை தூண்டுகின்றார் சிவபெருமான். அந்த ஆண்டவன் மணி விளக்கை தூண்டிய மகிமையினாலே பார்வதி முந்தானையிலே முழு 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 3 பொறி முத்து பொறி கூட்டி பிடித்தா குளவி கல்லா உருளுது. அனைத்து பிடித்தா அம்மி குளவியா உருளுது. சேர்த்து பிடிக்க பார்வதியோடு சேர்ந்தே உருளுது பிள்ளை. குழந்தை வந்து பிறந்து விட்டதோ என்று 1000 மண்டபத்தை விட்டு ஆதி கைலாசத்துக்கு வந்து பார்த்தார். வந்து பார்க்கும் போது பிறவி செய்த பிள்ளை எப்படி இருக்கு? ஏ கைலாச வாசலே, கைலாச வாசலே, கண்ணன் தங்க பார்வதி மடிய திறக்கா, மடலைய பார்த்தா, பிள்ளை என்று பார்த்தா முண்டமா இருக்குதையோ, மடலை வரம் கேட்டதற்கு மாமுண்டமா இருக்கு. குழந்தை வரம் கேட்டதற்கு இந்த குலவை கல்லை கொடுக்கலாமா ஆண்டவா? வாயும் இல்லை, வயரும் இல்லை, மூக்கும் இல்ல, முடியும் இல்ல, கையும் இல்ல, காலும் இல்ல. இந்த பிள்ளை வந்து ஆனா பெண்ணான்னு கூட அடையாளம் கூட தெரியல ஐயா. இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கட்டும்? இந்த ஊதி வச்ச பலூன் மாதிரி பம்முன்னு இருக்கு. எது எது எங்கெங்க இருக்கணுமோ சரி, எந்த அடையாளமுமே கிடையாது பிள்ளைக்கு. இல்லையா, இந்த பிள்ளைய வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. பிள்ளைக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சுன்னா பிள்ளைய முத்தம் கொடுக்கணும்னா என்ன செய்ய முடியும்? எது எது எங்கெங்க இருக்கணுமோ பிள்ளைக்கு அது அங்க சுத்தமா கிடையாது. அப்ப பிள்ளை ஒன்று இல்லாத காரணத்தால அந்த ஆதிவரா சக்தியாகப்பட்டவள் ஆண்டவனாகிய சிவபெருமான் இடத்துல ஆண்டவா இந்த பிள்ளைய உருப்பிடித்து உயிர் கொடுத்து தந்தா எனக்கு தாங்க, இல்லையானா இந்த பிள்ளையே எனக்கு வேண்டாம். இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம்.
பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? ஆலயத்திலே சாமி ஆடி வந்தா சரி, சாமி எப்படினாலும் மேல இருந்து கீழே வந்து நம்ம வில்லு மேடம் முன்னாலதான் ஆடும். அதனால கீழே இருக்கவங்க யாரும் எந்திக்க வேண்டாம். யாரும் எந்திரிச்சேன்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் தெரியாது சாமி ஆடுறது. ஆமா, இப்படியே அமைதியா இருந்தேன்னு சொன்னா அப்படின்னா அத்தனை பேர்களும் நீங்க சாமி ஆடுறத பாத்துக்கலாம். ஒரு ஆள் வளர்ந்தாளா இருக்கும், ஒரு ஆள் கட்டாளா இருக்கும். வளர்ந்தாள் முன்ன நின்னுக்கிட்டா அந்த கொஞ்சம் குட்டையா இருக்க ஆள் என்ன செய்ய முடியும்? தெரியாது. ஆகையினால ஆங்காங்கே இருக்கின்ற தாய்மார்களும் ஆண்களும் சாமி ஆடினாலும் பூசை நடந்தாலும் அவரவர்கள் இடத்துல அமர்ந்திருக்கும்படியாக விழா கமிட்டியார் தெரிவிக்கிறார்கள். சாமி நம்ம வில்லு மேடைக்கு முன்னாலதான் வரும், வேற எங்கேயும் போவாது. அதனால சாமி எல்லாரும் பாத்துக்கிடலாம். யாருமே எந்திரிக்க வேண்டாம், அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. எந்திரிக்கவே வேண்டாம், சாமி சொன்னா மட்டும் போதும். ஆமா, சரிடா, யாரா இடத்தை விட்டு எந்திரிச்சிட கூடாது. ஆமா, அவரவர் இடத்தை புடிச்சுக்கணும் பாத்துக்கோங்க. கரெக்ட்டா அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. தார்ப்பா கிடைக்காது பிறகு. ஆமா, பாத்துக்கோங்க. எந்திரிச்சேனா வேற இடம் கிடைக்காது, வேற ஆளு இருந்து. ஆகையினால என்ன ஆண்டவா பரம்பொருளே, இந்த பிள்ளைக்கு உருப்பிடித்து உயிர் கொடுத்து மட்டும் எனக்கு தாங்க. ஆமா, இல்லை என்றா இந்த பிள்ளையை வளர்ப்பது உம்முடைய பொறுப்பு தான். உங்க பொறுப்பு தான். பார்த்தார் ஆண்டவன், ஒரு பிள்ளைய ஒரு ஆம்பளையால வளர்க்க முடியுமா? கொஞ்ச நேரம் இந்த பிள்ளைய தொட்டில போட்டு நான் கணக்கு போட்டு வரேன், பிள்ளைய அது வரைக்கும் பாத்துக்கிடுங்கன்னா அவ போயிட்டு வரதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இந்த ஐயா கொஞ்ச நேரம் தொட்டில் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு. பிறகு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, வாசல்ல உட்கார்ந்து கட்ட பீடியா இழுத்து போட்டிருப்பாரு. அந்த அம்மா வந்து பிள்ளைய பாக்கான்னு வை, பிள்ளை தலை தொங்கி வெளியே கிடக்கும். தொட்டில விட்டு தலை பின்னால கிடக்கும், கால் 2 வெளியே தொங்கும். கடைசியில அந்த அம்மா வந்து ஏசுவா, சண்டால பாவி என் பிள்ளையெல்லாம் நீ கொல்ல பாத்துட்ட, உன்னை நான் பாக்க சொல்லுவேனா? அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கூட பாக்க முடியாது. சில பேரால பாக்க முடியும், சில பேரால முடியாது. அதனால இந்த பிள்ளையை என்னால வளர்க்க முடியாது. அதனால நானே உனக்கு இந்த பிள்ளைக்கு உருப்பிடிச்சு தாரேன் என்ற ஆண்டவனாகிய பகவான் உருப்பிடிக்கணுமானா யாரால முடியும்? படைக்கக்கூடிய பிரம்மதேவனாலே முடியும் என்று ஆண்டவன் யாரை வரவழைத்தார்? சாமி படைக்கப்பட்ட பிரம்மனை, படைக்கப்பட்ட பிரம்மனை பகவான் வரவழைத்து உருப்பிடித்த பிரம்மதேவன் உயிர் கொடுத்த சிவபெருமான் உயிர் கொடுத்த வேளையிலே உருட்டி மூளைக்குள்ளையோ கைய கால உதடுலையோ கண்ணுருட்டி பாக்குதையோ நல்ல குவாயே நல்ல குரல் வாச நல்ல குவா என்று குவா நல்ல
ஓடும் தோளதில தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தோளதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி மார்போடு தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்படி செல்வமாகவே வளர்த்து வரும் போது 16ஆம் நாளாச்சு. 16ஆம் நாளைக்குள்ள பிள்ளைக்கு பேர் நாமத்தை கொடுக்கணும். பெயர் கொடுக்கணுமானா பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன பேர் கொடுக்கலாம்? ஏ தாத்தா நல்ல பேரை ஒண்ணு சொல்லு பாப்பா. நறுக்குன்னு கொடுக்கணுமா? நறுக்குன்னு அப்ப முறுக்குன்னு கொடுப்போமா? உன் காத்த பிடிச்சு முறுக்கணும். அப்ப நறுக்குன்னு கொடுத்தா அப்படியே முறுக்குன்னு தான் கொடுக்க முடியும். நறுக்குன்னு பேரை சொல்லுங்க, முறுக்குன்னு கொடுக்கவா? ஆமா, நறுக்குன்னு சொன்னா முறுக்குன்னா கரெக்டா முறுக்குன்னா நறுக்குன்னு பேரு. நல்ல வாயில நுழைத மாதிரி பேரை சொல்லுப்பா. வாயில நுழைத மாதிரினா வாழைப்பழம் தான் பேர் கொடுக்கணும். பாத்தியா, வாயில நுழைத மாதிரி பேரை சொல்லுன்னா வாழைப்பழம்னு கொடுக்கவா? உன் கொழுப்பு எவ்வளவு இருக்கு? நறுக்குன்னா முறுக்குங்க, வாயில நுழைத மாதிரினா வாழைப்பழமுங்க. உன் பேத்திய பிறந்த அன்னைக்கு அப்படி கொடுப்போம். அப்படி கொடுப்போமா? அப்ப என்ன பேர் தான் கொடுக்கணும்? அதாவது அந்த காலம் பேர் நாமம் கொடுத்தா அவங்கவங்க குலதெய்வத்தினுடைய பெயரை தான் கொடுப்பாங்களாம். குலதெய்வத்தின் பெயரை கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? எப்படி கொடுப்பாங்க? ஆம்பளை பிள்ளையா இருந்தா ராக்கே, பொட்ட பிள்ளையா இருந்தா ராக்கி, ராக்கே ராக்கி, மூக்கே மூக்கி, சொக்கே சொக்கி, இருளப்பே இருளாயி, மாடே மாடத்தி, சொடல மாடே சொடல மாடத்தி, கருப்பசாமி கருப்பாயி, மூக்கையா மூக்கம்மா, இப்படி எல்லாம் அந்த கால பேர் கொடுப்பாங்க. இடும்பே இடும்பி, மாடே மாடத்தி, சுப்பையா சுப்பி, சுப்பையா சுப்பம்மா. சுப்பம்மா நீ எங்கம்மா போன? நான் வீட்டுக்கு போனேன். அதனால அவர் பாதி பேரை மறந்துட்டாரு. அதானே கேட்டேன். 1.5 மாசம் வீட்டுல இருந்தது மறந்துட்டியோ? 1.5 மாசம் மெடிக்கல் லீவு. சுப்பம்மா சுப்பையா, இப்படி எல்லாம் அந்த கால பேர் கொடுப்பாங்க. ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காதாமியா? ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னா ஒரு ஆளை பார்க்கும் போது ரொம்ப சிகப்பா உன்ன மாதிரி எலுமிச்சம்பழம் கலர்ல இருப்பாரு, சும்மா எம்ஜிஆர் மாதிரி. அவருக்கு பேரு என்ன? பேரு என்ன? அவருக்கு என்ன குறை? மச்சானுக்கு அவர் இருக்கக்கூடிய அழக மாதிரி ஒரு ஆளு சிகப்பா இருந்தா சிகப்பா இருக்கவங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேரு? கருப்பையா, கருப்பசாமி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்ல. பாத்தியா? இன்னும் ஒரு ஆளு இருட்டுக்குள்ள விட்டு தான் பாக்கணும். பாத்துக்கோ, அப்பமும் பல்லுதான் தெரியும். பல்லு மட்டும் தெரியும். கரைன்னு கரிப்பான தூறு மாதிரி இருக்கும். ஆமா, கண்ணை மூடிக்கிட்டு இப்படி தடவிட்டே போக வேண்டியானே. கரைன்னு கரிப்பான தூறு மாதிரி இருக்கும். அவருக்கு பேரு வெள்ளச்சாமி, வெள்ளப்பாண்டி அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க. பேர்லயாவது வெள்ளையா இருக்கட்டும். பிறகு ஒரு ஆளுக்கு மாடிக்கு மேல மாடி, அம்மா ஆடி ஆத்தாடி, மொட்டை மாடியில நின்னு பார்த்தா அந்த பெரிய காத்தாடி கிட்டத்துல தெரியும். அவ்வளவு பெரிய வசதி உள்ள வாய்ப்பு உள்ள ஆளா இருப்பாரு. அவருக்கு பேரு பண்டாரம், பிச்சை அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆமா, இன்னும் ஒரு வீட்டுல குடிப்பதற்கு நல்ல சாப்பாடு இருக்காது, நீட்டி முடக்க நல்ல வீடு இருக்காது, குத்து விளக்கு கூட வைக்க இடம் இருக்காதியா. அந்த குத்து விளக்க கலத்தி சாக்குல கட்டி பரன்ல தூக்கி போட்டிருப்பாங்க. அவருக்கு பேரு குபேரன். ஆமா, வீட்டுலதான் இல்ல, பேர்லயாவது இருக்கட்டுமே அப்படின்னு குபேரம்னு பேர் வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு ஆளுக்கு
வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பாரு. வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. நோயுள்ள மனுஷன். ஆமா, நோய் தீர்ந்தா தானே வருவாரு. ஆமா, வருஷம் பூரா ஆஸ்பத்திரியில இருக்க மனுஷனுக்கு பேரு என்ன பேரு? ஆரோக்கிய சாமி. சாமி உடம்புல இல்ல பேர்லயாவது இருக்கட்டும், பேர்லயாவது ஆரோக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. சரிதானே. இன்னும் ஒரு ஆளுக்கு என்ன வயக்காட்டுல வரப்ப கூட தாண்ட பிளமே இருக்காது. சீத்துவங்கட்ட மனுஷன். என்ன மாதிரி பொண்ணு போல வருவாரு, பொண்ணு போல போவாரு, போய் வருவாரு. வரப்ப தாண்ட பிளம் இல்லாத பாவிக்கு என்ன பேரு? தாண்டவராயன். ஏ அப்பா, பேர்லயே தாண்டவராயன் மாதிரி. எச்சிகைட்ட காக்கா பத்த மாட்டான். யானோ அந்த எச்சிகைட்ட காக்கா பத்துனா அந்த பருக்கைய காக்கா தின்னுட்டு போயிருமா. நல்ல புண்ணியவாளே. நல்லா நாக்க கொண்டு விரல்ல எல்லாம் சூப்புனதுக்கு பிறகுதான் காக்கா பத்துவாரு. கழுவுன மாதிரி இருக்கும். எச்சுக்கைட்ட காக்கா விரட்டாத பாவிக்கு தரும ராசா அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க. அப்ப இப்படி எல்லாம் நம்ம பூலகத்துல பேர் நாமம் கொடுக்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட பிள்ளையாகப்பட்டது இதுவோ தெய்வ குழந்தை. தெய்வ பிள்ளைக்கு நம்ம என்ன பெயர் கொடுக்கலாம்? என்ற ஆண்டவன் சிவபெருமான் பார்க்கும் போது ஆண்டவன் எப்பேற்பட்ட பேர் நாமம் கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? 3 பொறியிலே பிறந்த பிள்ளையை, முதற் பொறியிலே பிறந்த பிள்ளையை ஒரு பெண்ணாகவே பிறவி செய்தார். ஏன் அப்படின்னா ஆண்டவன் பிள்ளையா பிறந்தா பார்வதி பேச்சியா பிறப்பம்னு சொன்னா இல்லையா? அப்ப முதற் பொறியிலே பிறந்த பிள்ளையை ஒரு பெண்ணாகவே பிறவி செய்து ஆண்டவன் பிள்ளைக்கு பேர் நாமத்தை கொடுத்தார். கட்ட பேச்சு கட்ட பேச்சு காட்டுவான பேச்சு அம்மா, மாய பேச்சு வர பேச்சு, தாய வர பேச்சு, மாயான பேச்சு அம்மா, கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.